வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த வாரம் சந்தை நிலவரம் மாடுகள் நிறைய வந்துருச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல நல்ல மாடுகள் நம்மளும் எடுத்தோம். அப்புறம் அது போக நம்ம இடையில பண்ணையிலலாம் எடுத்திருக்கோம். நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகள்லாம் எடுத்திருக்கோம். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பிரம்மாண்டமான மாடுகள் தான் எடுத்திருக்கிறோம் பண்ணைக்கு. இப்போ நம்ம நம்ம அதாவது வந்து நம்ம சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு எல்லாம் சின்ன மாட்டில் இன்னமும் ஒரு கஸ்டமர் கேட்டார், நீங்கள் இனிமேட்டு ஹெச்எஃப் மாட்டுக்கு தான் போவீங்களான்னு கமெண்டில் போட்டிருந்தார். அதாட்ட வந்து நம்ம அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் சமம் நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம். அதனால் வந்து விலை கம்மியாக மாடு கேட்டவங்களும் வாங்கி கொடுக்குறோம், கொஞ்சம் பெருங்கறவை மாடு கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாமே பெருங்கறவை மாட்டுக்கும் கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். நம்ம அந்த சின்னதே வாங்கி கொடுக்குறதுனால நம்ம சின்ன வியாபாரியே நினச்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நாம் வந்து அப்படி இல்லை, யாருக்கு அவங்கவுங்க கஷ்டத்தை வந்துக்கிற வரை நம்ம மாடு வாங்கி கொடுக்குறோம். அதனால் வந்து சின்னதும் வாங்கி கொடுப்பேன். ஆனால் என்ன இருந்தாலும் ஹெச்எப் தான் வாங்கி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சேவலையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போ ஹெச்எப் வாங்குறாருனால இல்லை, யார் யார் விரும்புகிறாங்களோ அதுக்கு வந்து இப்போ வாங்கி தரோம். இப்போ பெரிய பெரிய மாடு நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சின்ன மாடுகளும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டுங்க. எப்பயுமே நீங்கள் வந்து வாங்கி தர மாடு மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்ததுன்னா மட்டும் கொஞ்சம் தனியாகவே தெரியுது. இது நீங்கள் செலக்ட் பண்ண மாடு அப்படின்னு இல்லை, செலெக்ஷன் எல்லாம் நானும் இல்லை, என்னையாட்ட எல்லா வியாபாரிகளும் அவங்கவுங்க இல்லை, அவங்கள மிக்ஸ் இருக்கு. மிக்ஸுன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் ஒரு மடி இதுவாக இருக்கட்டும், மடி இது முதல்ல முக லட்சணமோ ஏதோ ஒன்று பார்க்குறப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன். ஒன்று வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டி, இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜ் குவாலிட்டி, அந்த மாதிரி இருக்கு. உங்களதுல பாக்குறப்ப மட்டும் ஓகே இது மணியானம் தான் எடுத்து கொடுத்தாருன்னு அங்க இருந்து பார்த்தப்ப சொல்ற மாதிரி இருக்கு. அது நம்ம அப்படி எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நான் என் கூட சுத்துறவங்களுக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ நேரம் சுற்றுறேன், 4 மாடு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சுற்றுறேன், 10 மாடு எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுற்றுறவனுக்கு தான் தெரியும். நடந்து இந்த கெண்டக்கால் வலி எடுக்கிறவங்க தான். என் கூட நடக்கிற கஷ்டமாரி சொல்லுவாங்க, எப்படி தான் நடக்கிறீங்கன்னு. நம்ம நடக்கிறது வேலைக்காம ஒரு நாள் தான் நடக்கிறோம். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்களா நமக்கு புல்லட் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், அதனால் நம்ம நடக்கிற வேலையே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் தான் நடக்கிறோம். இருந்தாலும் வந்தவங்களுக்கு நல்ல மாடாக எடுத்து கொடுக்கணும். அதனால நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். நம்ம திருப்தியில் நமக்கு நம்ம எப்படி வாங்குவோமோ அப்படி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவும் இன்னொரு தலையில் கட்டுறது இல்லை, அது நிம்மதி இருக்காது. அதை தான் நான் சொல்லுவேன். அப்படி வா, எனக்கு இன்னைக்கு எனக்கு வருமானம் வரணுமேன்னு சொல்லி போட்டு இப்போ நான் 10 ரூபா 100 ரூபா வர இடத்துல எனக்கு 50 ரூபா வருமானம் வருதுன்னா எனக்கு 100 ரூபா இருக்கிற வேலையை விடணும்னு இல்லை. நான் அந்த 100 ரூபாய்க்கு இன்னும் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா அந்த வாரம் அந்த 100 ரூபா காசை வச்சு நான் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. அடுத்தடுத்த ஃபோன் வரும், அடுத்தடுத்த இது வரும், கம்ப்ளைண்ட் வரும். அதை நம்ம பேசி அதை சால்வ் பண்ணி இந்த ஃபோன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க கம்ப்ளைண்ட், நான் உங்கள்கிட்ட பேச இன்னொரு ஃபோன் வரும், கஸ்டமர் பேசுவாங்க, நான் உங்கள் ஃபோன் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு கஸ்டமர் போகும்போது நீங்கள் கூப்பிடுவீங்க. அது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அது அப்படியே பயந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். காசு சம்பாரிச்சு நிம்மதி இல்லாத இருக்கும். 4 மாடு வாங்கினாலும் நறுக்கன் திருப்தியை மன திருப்தியால் வாங்கணும். கஸ்டமருக்கு திருப்தி, எனக்கு திருப்தி. அதுக்கு மேலே கடவுள் கொடுத்தது. யாருக்கு என்ன நிறைய குறை என்ன கம்ப்ளைண்ட் ஆகுறதால கடவுள் கொடுத்தது. அது யாருனாலையும் சொல்ல முடியாது. வாங்க மேலே 2 பேருக்கு திருப்தியில் தான் எடுக்கிறோம். நான் எனக்கு பிடிச்ச மாட்டை கம்மி, இது நல்லா இருக்குது, இது நல்ல நோட்டத்தில் இருக்குது, நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்குதா, ஓகே. கஸ்டமர் ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணி ஓகே பிடிச்சிருக்கு கேளுனானா கேட்போம். விருப்பத்தின் பேரில் தான் நம்ம பண்ணுவோம். விருப்பம் சும்மா ஏதாவது அதைப்பாருன்னு சொல்லி அந்த பந்தாங்கன்றதுக்காக கொடுக்க முடியாது. அதில் செலெக்ஷன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்னைக்கு போன 2 வாரமாக காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அண்ணன் வர்றாரு, புதுசாக பண்ண கஷ்டப்பட்டு பண்ண வைக்கிறாரு. நம்ம அவர் 2 வாரமாக காஞ்சிபுரம்னு இங்கே சும்மா இல்லை, இங்கேருந்து 400 கிலோமீட்டர் சென்னை பக்கம். நான் இங்கே உக்காந்த இடத்துல நானும் இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் வாங்கன்னு தாட்டி விட்றேன். ஒரு செகண்ட் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் 3 கிலோமீட்டர் போய் அங்கே மெட்ராஸ் பஸ்ஸை பிடிச்சி இன்னும் அந்த கடைசி போய் இன்றைக்கி இறங்குறதுக்குள்ள அவர் நைட்டு ஆயிரும். சும்மா காலையில் விடிய காலையில் வந்துட்டு இப்போ போனால் அதுக்கு எவ்வளோ அலைச்சல் இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கும் வருமானம் வேணும், அவரும் அங்கேருந்து வந்திருக்காரு, சரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தலான்னு கொடுத்தோன்னா 450 கிலோமீட்டருக்கு பக்கம் இருந்து வந்து ஏமாந்து போகிற சூழ்நிலை வரும். அந்த வேலைக்கு நம்ம போய்க்கல. கண் எதிர்க்க திட்டினாலும் சரி, தூரமாக திட்டினாலும் திட்டு தான். எல்லாம் 100% யாருனாலும் திருப்திப்படுத்த முடியாது. அப்பயும் 1-2 தப்பு நடக்கும். நாம் யோகின்னு நம்ம சொல்ல முடியாது, கஸ்டமரும் யோகியர்கள்னு சொல்ல முடியாது. அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கும், நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம வாங்கி கொடுக்குறோம், நம்ம அனுபவத்தில் ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணுறோம். எவ்வளோப்பட்ட கெஸ்ஸிங்காக இருந்தாலும் 100ல் ஒரு 10 இல்லை ஒரு 5 தப்பு நடக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சூழ்நிலைக்கு மாடு எப்படி பராமரிக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. மாடு வாங்குமா 2 பேர் திருப்தியில் தான் பார்த்து வாங்குறோம். மாடு போய் அவங்க வீட்டில் இருக்குமா அது என்ன கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல. பராமரிப்பை நம்ம பார்க்கறது இல்லை, இந்த செலெக்ஷனை மட்டும்தான் பார்த்து. குறை வந்து சொல்லுவாங்க, குறை வந்து ஆனால் இப்படி கறக்கலாம் அப்படி கறக்கலன்னா அது ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க, அதை நமக்கு தெரியும். நிறைய யாரும் சொல்ல மாட்டாங்க. போய் ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு 5 லிட்டர் கறக்குன்னு சொன்னோம், அது 17-18 கறந்தா. ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க 17-18 கறந்துச்சுன்னா அந்த நிறைய யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், மற்ற எல்லாரும் சொல்கிறது இல்லை. தப்புன்னா உடனே தப்பு தான் முன்னால் தெரியும், நல்லது பின்னால் தான் தெரியும். நெகட்டிவ் தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான்
அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே வாங்கி கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையாக இருந்துக்கும். இந்த வாரம் நான் என் ஃபோனை வச்சுருந்தேன்னா அடுத்த ஃபோன் வந்துச்சுன்னா அடுத்த வாரத்துக்கு உண்டான ஃபோனை தான் நான் இந்த 2 ஃபோன்லேயும் பேசணும். நான் எந்த ஃபோன் வந்தாலும் ஆனால் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு மாடு வேணும், சரி வாங்க வியாழக்கிழமை வாங்க, இல்லை இடையில வாங்க பண்ணையில் எடுத்துக்கலாம், வியாழக்கிழமை வாங்க சந்தையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யார் யார் எந்த ஊர் எந்த பட்ஜெட்டில் வேணும் என்ன கறவையில் வேணும் எல்லாம் டீட்டெயில் கேட்க நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு போன வாரத்துக்கு முன்னால் வாங்கின மாட்டை பேசிக்கிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு அவங்க போன பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டு அது இதுன்னு அது இல்லை, அந்த ரிஸ்க்கே வேண்டாம் நமக்கு. சும்மா அது ஒரு தலைவலி தான். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட மாட்டாங்களா? சிக்கவும் இல்லை. அப்போ மூஞ்சி எங்கே போய் வச்சுக்கிறது? அதேதான். அது எல்லாம் நம்ம தான் விவரம்னு நினைக்கக்கூடாது. நமக்கு மேலே விவரமான ஆளுகளும் இருக்கிறாங்க, கஸ்டமரும் இருக்கிறாங்க. யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைச்சவனும் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது. எல்லாம் இப்போ நான் ஒரு புத்திசாலியாக இருந்தால் எனக்கு மேலே ஒரு புத்திசாலி இருப்பான், நான் ஒரு மக்கா இருந்தேன்னா எனக்கு கீழே அதோட அடிமுக்காலும் இருப்பான். அதனால் எப்பயுமே அதுதான் நம்ம எம்மனாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, அதிகமாக எதிர்பார்க்க. ஆமாம், பலனை எதிர்பார்க்க உன் கடமையை நீ கரெக்டாக பண்ணு, பலனை எதிர்பார்க்க கடமையை கரெக்டாக பண்ண பாராட்டும் இது நமக்கு தானாக வரும். நீங்கள் என்ன தான் காசு பணம் சம்பாரிச்சு என்ன தான் பண்ணாலும் பாராட்டு ஒரு மனுஷனை பாராட்டினா தான் அது 1000 கோடி சம்பாரிச்சு சந்தோஷம். இப்போ நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க்கு காசுக்காக ஹார்ட் ஒர்க்கு செஞ்சாலும் அந்த காசு வாங்கினா 10 நிமிஷத்தில் ஏதோ வீட்டு வாடகை டூலோஸுக்கு அது இதுன்னு ஏதோ கொடுத்தா பெருசாக தெரியாது. அதே ஒரு கஸ்டமர் சூப்பர்ண்ணா எனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், அப்படி இப்படி ஏதோ பரவாயில்ல நல்லா உழைக்கிறீங்க நல்லா வாங்கி தரீங்க அப்படின்னு ஏதோ 2 பாராட்டினாங்களா அது நமக்கு மலையாட்டு நெஞ்சு குளிரும். பரவாயில்ல நம்மளை இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்களோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். ஒருத்தரை மகிழ்விச்சு பேசுறது தான் யாராக இருந்தாலும். இந்த விஷயம் இல்லை, ஒரு பொறுப்பான விஷயத்தில் ஒருத்தர் 4 நல்ல வார்த்தை பேச மாதிரி தான் மனசுக்கு குளிர்ந்த பேர் நல்லா இதாக இருக்குங்க. நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு அங்கீகாரம். ஆமாங்க, ஓகே நல்லபடியாக பண்ணுறாரு அப்படின்றது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பாருங்கள், நம்ம இப்போ நம்மளை நம்பி பெரிய பண்ணைக்கு நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 200 மாடு எடுக்கிறோம். இப்போ நம்ம வாங்கினது 35, இன்றைக்கி ஒரு 8, ஒரு 40 மாடு எடுத்துட்டோம். 40 மாடு எடுத்தோம். ஆனால் இருந்தாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமையான நான் அந்த பண்ணைக்கு விசிட் போகிறேன். ஏன்னா நம்ம மலையாட்டு நம்பி அவர் மாடு எடுக்கிறாரு. அந்த பண்ணையில் என்ன குறைன்னு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க இதுதான் இல்லை, பல பிஸ்னஸ் பண்ணுறதுனால இருப்பாங்க. அது வேலையால் எப்படி வேலை செய்கிறாங்க எப்படி தீனி கொடுக்குறாங்க தெரியாது. அவங்க நான் கையாமையாக தீனி கொடுத்து மாட்டை கெடுத்துட்டாங்கன்னா பண்ண லாஸ். ஆமாம், மாட்டு பண்ணை வச்சா லாஸுங்கிற மாதிரி என் தொழிலும் நீடிக்கணும், அவரும் நம்மளை நம்பி முதல் போட்டு பண்ணவங்களும் நம்ம நாளைக்கு தொழில் நடத்தணும். அதனால் நான் இங்கேருந்து சிவகங்கைக்கு அந்த பக்கம் போனேன்னா எனக்கு 5000 ரூபா வாடகை, கார் டீசலுக்கே ஆகுது, போகிற செலவு வர செலவெல்லாம் போனால் போயிட்டு போகுது. நம்மளை நம்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து கறிஞ்சோதிட்டு பசங்களோட இல்லாமல் காலையில் 5-6 மணிக்கு கிளம்புனா நான் அடுத்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் நைட்டு தான் வரேன் வீட்டுக்கு. இப்போ மேக்ஸிமம் இந்த 3-4 வாரமாக நான் வீட்டிலே இருக்கிறதில்ல. ஏன் நம்மளை நம்பி மாடு தான் வாரம் என்ன கம்ப்ளைண்ட் என்ன குறை இருக்குது, அதுக்கு அந்த கம்பெனிக்கு அந்த இதுக்கு நம்ம எப்படி வேலைக்கு ஆள் சேர்த்தணும், நல்ல ஆளாக வேலைக்கு சேர்த்து விடலாம். இப்போ நம்ம பண்ணைக்கு நம்மளை நம்பி பண்ணுமா அந்த பண்ணைக்கு எப்படி ஒரு ஆள் சேர்த்து எப்படி நிர்வாகம் பெருசாக பண்ணணும் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க. நம்ம போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும். 10 மாடு இருக்கிறவங்க இன்னும் 10 மாடு எடுப்பாங்க. எனக்கும் தொழில் பெருகும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த தொழிலில் வந்து பெருசாக பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து வாங்கி கொடுத்தோமா இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். இந்த மாட்டுக்கு இன்னும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, யார் எப்படி சொன்னாங்க, இந்த மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு கூட அவங்ககிட்ட நான் 1 ரூபா பணம் வாங்கலை. எல்லா மாட்டுக்கும் சேர்ந்து என்ன ஒரு 35,000 ரூபா என்ன அட்வான்ஸ் தான் போட்டிருக்கிறேன். 5000 அப்படி தான் அட்வான்ஸ். சில மாடு நம்ம தெரிஞ்ச பசங்க அட்வான்ஸ் கூட வாங்கலை. நம்ம தான் நான் எப்படின்னு தெரியும், என்னோட கேரக்டர் என்ன நம்ம வியாபாரிகளுக்கு தெரியும், இது தெரியும். கஸ்டமரோட பணம் வரவு செலவு எப்படின்னு எனக்கும் தெரியும். வியாபாரிகளுக்கும் அந்த கஸ்டமரோட எப்படி ஜெனினான பாட்டி எப்படி பணம் வரவு செலவு டிலே ஆகாது, அப்போதைக்கு அப்போ ஸ்பாட் பேமெண்ட்டுன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கு மேலே வந்து நம்மளை நம்பி இத்தனை லட்சம் முதல்ல கொடுக்குறாங்க. இப்போ நான் இதெல்லாம் கொண்டு போய் இப்போ இன்றைக்கி ஆள் இல்லை, இன்றைக்கி நான் தான் இப்போ மணி என்ன 12 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் தான் இந்தமாதிரி வண்டி ஏற்றி ஈச்சரில் கொண்டு போய் எங்கே இறக்குறோம், பண்ணையில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடுக்கு உண்டான பணம் இன்றைக்கோ நாளைக்கு அநேகமாக வரும். நாளைக்கு வந்துச்சுன்னா திரும்பி வந்து மாட்டு வியாபாரிகிட்டெல்லாம் நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லா மாடுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். அதுதான் விஷயம். நம்பிக்கை, தரம், கைராசி இந்த 3த்துக்குமே நம்பிக்கை பண்ணாலே நம்பிக்கை, தரத்தால தான் அந்த நம்பிக்கை. தரத்தால நம்பிக்கை அதிகமாக வந்துட்டு இருக்குன்னா அது கைராசி.
அது கை ராசின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம மேல நம்பிக்கை இல்லை. ராசி என்னத்தை போய் ராசி? நான் என்கிட்ட இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட பொருள் வாங்க முடியும். அதான் நீங்க வாங்கி கொடுக்கறது தான் ராசி. அதான் உங்க கையால வாங்கினா அங்க பெருகுதுன்றது வந்து அப்படி அவங்களுக்கு இல்லைங்க. ராசி. இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க ஒன்றும். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, நான் 4 தாட்டி 2 தாட்டி கொடுத்தேன்னா 50 100 ரூபா முடிஞ்சுப்போம். 3வது தாட்டி கொடுக்கும் 50 ரூபா இருந்தால் தானே கொடுப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறோம், கொடுக்குறோம், வருமானம் வருது. அவங்க ஒரு ஹாப்பியாக பெரிய அளவில் பண்ணுறாங்க. அவங்களும் வேலையால் நல்ல ஆளாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு இப்போ அரேஞ்ச் பண்ணி வேலைக்கு பண்ணுறோம். பெரிய கம்பெனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ அது வேலைப்பாடு பயங்கரமாக பண்ணுறோம். சரிங்க, ம். நன்றி.